ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈஸ்வரி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு டிமார்ட் பர்ச்சேஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு நம்ம பார்த்துடலாங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டிமார்ட்லனா என்னென்னு. இதை தான் நம்ம வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கின பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கோம், என்ன ரேட்டு அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாமா? சரிங்களா, வாங்க பார்க்கலாம். நீங்கள் நான் மேலே வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஐடியா என்னென்னு, இப்போ என்ன இருக்குன்ட்டு நம்ம பார்த்துடலாம், என்ன ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கோன்னு. ஓகேவா? சரி வாங்க. முதல்ல நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஃபைல்லேருந்து போயிடலாம். ஃபைல் என்ன மாதிரியே ஃபைல் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு, என்ன ரேட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. நேற்று தான் நம்ம வந்து மாதாவரம் டிமார்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே தான் நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன். சரிங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் வாங்கியிருக்கோம். அண்டு வந்து இதுக்கும், அதாவது வீட்டில் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கரண்ட்டு பில்லு அதெல்லாம் நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு, பேங்க் புக்கெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கணுன்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ், அதாவது எப்போவுமே வந்து பட்டன் வச்ச மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால ஜிப்ஸாக் கவர் மாதிரி இருக்குது. இது மாதிரி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 19 ரூபா. 4 பீஸ் வந்து எடுத்துருந்தேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கவர் வந்து பட்டன் கொடுக்கல, இந்த மாதிரி ஜிக்ஸாக் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹூக் இருக்குது இல்லையா, இந்த ஹூக் வந்து அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு நான் பண்ணுறதுனால வரல, ஆனால் ஜிப்பு வந்து இப்படி தான் வரும். இது வந்து ஒரு 4 கவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஒரு ரேட்டு வந்து 19 ரூபா. இது டிமார்ட்டில், மாதாவரம் டிமார்ட்டில் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது நம்ம வீட்டில் ரைஸ் வந்து கொட்டி வச்சுக்கலாம், பருப்பு மாவு அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். நல்லா டைட்டாகவும் இருந்தது. டப்பர்வேர் மாடலில் தான் இருந்தது. ஆனால் இது டப்பர்வேர் என்னென்னு எனக்கு ஐடியா இல்லை சுத்தமாக. ஆனால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் திக்காக இருந்தது. ஒரு பிளாஸ்டிக்னால் திக்னஸ் இருக்காது, அது வந்து கொஞ்சம் திக்காகவே இருந்தது. இங்கே வந்து திக்காக இருக்குது. இந்த இடம்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அழுத்துறது பார்த்திங்களா, லைட்டாக தான் இந்த விரல் வச்சு தான் நான் அழுத்துறேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமாக ஆகுது, அதனால் சொல்கிறேன். அப்புறம் வந்து பாருங்கள், இதுதான் இதோட பிராண்ட் வந்து வாங்கியிருக்கோம். இதோட எந்த ஐட்டம்னா நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதாவது இதுக்கு வந்து ப்ரொமோஷன் மாதிரி ஆகிடக்கூடாது. இதில் வந்து இந்த மாடலில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. ஆக்சுவல் நான் எடுத்தது வந்து மெரூன் தான், மெரூன் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 179 ரூபா தான் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன். இது நல்லா வந்து டைட்டாக இருக்குது, நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம். நம்ம அரிசியெல்லாம் கொட்டி வைக்க, மாவெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், டீசெண்டாக நல்லா அழுத்தமாக உட்கார வைக்கணும். பாருங்க, இதுதான். இது வந்து ஒரு மெரூன் கலரில் நம்ம எடுத்துடணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் பார்க்கலாமா? இப்போ வெயில் சம்மர் வந்திருக்கு இல்லையா, வெயிலுக்கு எல்லாமே நம்ம ஜூஸ் போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஜூஸ் தான் நான் வந்து ஏற்கனவே நான் வச்சுருந்தேன். அது துரும்பு பிடிச்சி போயிடுது, அதனால் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்தது ப்ராடக்ட் வாங்கிக்கலான்ட்டு இதை தான் வாங்கினேன். ஜூஸர் தான், லெமன் ஜூஸ் பிழியிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அலுமினியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷேப் அழகாக இருந்தது. இது உட்காரும் போது லெமன் வந்து உட்கார வச்சா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான், இந்த இடம் இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லாவே இருக்கும். அதனால் இதுவும் நம்ம எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 179 ரூபா தான், 179 149 தான் இதோட ரேட்டு வந்து வாங்கியிருக்கோம். நல்லா இப்போ வெயிலுக்கு வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஏன்னா வெயிலில் எல்லாருமே வந்து ஹீட்னஸ் அதிகமாகுது, அதனால் சிம்பிளாக நம்மளே வீட்லேயே லெமன் பிழியறதுக்குன்னு வாங்கி ஜூஸ் போடலான்ட்டு வாங்கினேன்.
நல்லாயிருக்கு. ஸ்டீலெல்லாம் கூட அழகாக துரும்பு பிடிக்குது. இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கோன்னா ஒரு லேசர், அதாவது லப்பர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். கொஞ்சம் ஒர்க்குக்கெல்லாம் தேவைப்படும், பெயிண்டிங் வரைகிறதுக்கெல்லாம் லப்பர் இல்லை, வரையும் போது அதை யூஸ் பண்ணுறதுக்குன்னு லப்பர் வந்து வாங்கியிருக்கேன். ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் வாங்கியிருக்கேன் லப்பர். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபான்னு போட்டிருக்கு எம்ஆர் ப்ரைஸு. இதில் எவ்வளோன்னு ரேட்டுன்னு தெரியல, அது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு சூப்பு அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பொருள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொருள் வேணுன்றதுனால தான். அதுக்கு வந்து நீங்கள் சொல்ல மட்டும் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னு. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பவுல் தாங்க வாங்கிக்கணும். சூப்பு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம போடுறதுக்கு. இது வந்து என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரியல, ஆனால் வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் இருந்தது, டிசைனும் நல்லா இருந்தது. அந்த ஒயிட் அண்ட் கோல்டு வந்து காம்பினேஷன் நல்லா இருந்தது. அதனால் இதையும் நான் எடுத்தேன். 2 பவுல் தான் எடுத்திருந்தேன். சரி, 2ல் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ 2 பவுல் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 39 ருபீஸ் தான் நம்ம எடுத்திருந்தோம். இது என்ன மெட்டீரியல் ஆனால் தெரியல. ஆனால் எம்ஆர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா போட்டிருக்கு. இதோட டிமார்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 40 அப்படின்னு சொல்லலாம். 13 ரூபா நம்மளுக்கு மிச்சமாகும். அந்த கான்செப்ட் தான். 11 ரூபாவா தெரியல. 2 பவுல் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அதிக அளவு பேச தெரியாது, ஏதோ குத்து மதிப்பாக பேசுவேன். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம் நம்ம பார்த்துடலாமா? நம்ம எல்லாமே சாப்பிட்றதுக்கு கையால் சாப்பிடுவாங்க. சில பொருள் வந்து கையால் சாப்பிடவும் முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பொருள் வாங்கியிருக்கோம். ஸ்பூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக் ஸ்பூன் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து 6 காம்போவில் வந்து இருந்தது. 6 பேக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு இதில் வந்து பேக்கெட்டில் வந்து 6 இருந்தது. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸ்போக் ஸ்பூன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 76 ரூபா நம்ம இருந்தது. 6 ஸ்பூன். ஆனால் இது கொஞ்சம் ரேட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. 6 தான் இருக்குது. ஓகே, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த பொருள், அதுவும் ரொம்ப நம்மளுக்கு யூஸான பொருள். அதாவது பேக்கெட்டில் வச்சுருப்போம். அதில் சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் நம்ம பேக்கெட்டில் வைக்கிற பழக்கம் இருக்குது. அது எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால அதுக்கு ஒரு பொருள் காம்படிட்டாக வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நம்ம எடுத்திருந்தோம். அது என்னம்மா ஸ்டோரேஜ் பாக்ஸுன்னு அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிளாஸ் வந்து, ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வீட்டில் வந்து ஸ்டீல் வந்து சரியாக நிற்க மாட்டேங்குது, துரும்பு பிடிச்சிருது. அதனால் ஸ்டீல் அவாய்ட் பண்ணணுன்றதுனால இதுக்கு வந்து இதை நம்ம வந்து வாங்கியிருந்தோம். நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் என்னென்னு. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஆனால் என்னம்மா ரேட்டில் வாங்கணும், என்னம்மா டிசைனில் வாங்கணும்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு செக்ஸ் டைமண்டாக இருக்குது பார்த்திங்களா, ஸ்கொயராக வரும் உங்களுக்கு இந்த டிசைனு. இதுக்கு மேலே வந்து ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டீல் நல்லாவே இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ஒரு லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க டைட்னஸ்ஸு. உள்ளே வந்து ஸ்டீல் தான், இதுவும் ஸ்டீல் தான். ஆனால் ஸ்டீல் தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்பயும் பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்டீல் தான். ஆனால் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப வாட்டிக்கு நான் டிமார்ட் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், ஆனால் வாங்க மாட்டேன். யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா, ஸ்டீல் ஆச்சு, இது துரும்பு பிடிக்குமே அப்படின்ட்டுலாம் யோசித்து பார்த்தேன். சரி. ஆனால் வீட்டில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, மளிகை பொருள் வந்து நம்ம வாங்கும் போது கிராசரி வாங்குறச்ச அதை வந்து அப்படியே நான் பேக்கெட்டில் வைக்கும் போது ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது.
பிடிக்கல. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்றதுனால தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா காமனாக வந்து ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரக்கையோடு நம்ம என்ன பண்ணோன்னா குக்கிங் பண்ணும்போது ஈரக்கையோடு நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த இடம்லாம் துரும்பு பிடிக்குது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் ஸ்டீல் அவாய்ட் பண்ணிருந்தேன். அதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் போகணும். நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் எதுக்கு கிளாஸ் ஸ்டீல் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்ட்டு. இதோட பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 69 ரூபா தான். இது நல்லா வந்து கை வந்து உள்ளே போகுதுங்க. இதை பாருங்கள், கை நல்லா நம்மளுக்கு பொருள் வந்து எடுக்க உள்ளே போகும். நல்லா கை வந்து போகுது பார்த்திங்களா. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாவே இருக்கும். பொருள் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நவதானிய போட்டு வைக்கலான்ட்டு இந்த அளவுக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா பருப்பெல்லாம் நம்ம அதாவது சன்னாலாம் இருக்குது இல்லைங்களா, சன்னாலாம் கம்மியாக தான் வாங்குவோம். சன்னா வந்து ராஜ்மா அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கு வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 500 கிராம் அப்படி போடுற மாதிரி இருந்தால் போதுன்றது அந்த கான்செப்டில் தான் இது வந்து நான் இந்த சைஸுக்கு வந்து ஒரு 4 செட்டு வந்து எடுத்துருந்தேன். 6 செட்டு எடுத்துருக்கலாம், 4 போதும் அந்த கான்செப்டில் தான் நான் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இது வாங்கிட்டு அம்மா வீட்டாண்ட அதாவது மாதாவரம் போயிருந்தோம். மாதாவரத்தில் தான் நம்ம வந்து இப்போ வாங்கியிருந்தோம். அம்மா வீட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். 3 கூட சொல்ல முடியாது, ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் நம்ம பார்த்துடலாங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு கொட்டை எதுக்கு வாங்கினோன்னா நம்ம துணி எல்லாமே நம்ம ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கோசரம் தான் இதை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் மூடிதாங்க ரொம்ப தலை இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். மூடி வந்து ஒரு சைடில் இருந்தது, பாக்ஸ் வந்து ஒரு சைடில் இருந்தது. சரியாக உட்காருமா என்னன்னு கூட தெரியல, அந்த இதில் தான் இருக்குது. இது மூடி வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயிட்டு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, இது வந்து கொஞ்சம் வளவளன்னு பாருங்கள். ஒன் சைடில் தான் நான் பிடிக்கிறேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1499 வரும் உங்களுக்கு ரேட்டு. இதோட கீழ் பாட்டம் வந்து பார்த்துடலாம். கீழ் பாட்டம் வந்து இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கு, சக்கரம் வந்து நவுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மளிகை பொருளெலாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். மளிகை பொருள், ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளுக்கு தனியாக ட்ரெஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஷால்ஸு, ஜாக்கெட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ப்ளவுஸ் எல்லாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் அதோட தனியாக வைக்கிறது அதோட வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பொருளோ இல்லை ப்ளவுஸோ அந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து தனியாக வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து மல்லிகை பொருளை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலான்றதுக்கோ கான்செப்டில் தான் எடுத்துருந்தேன். ஏன்னா பேக்கெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் பிடிக்கிற அளவு தான் பிடிக்கும். அப்படி அதாவது மீதி பேக்கெட் கொட்டி வச்சுட்டு மீதி எடுத்து வைப்போம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேக் பண்ணி வைக்கிறதுக்கு இதை வந்து எடுத்துருந்தேன். ஏன்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்கும்ன்றதுனால பூச்சியெல்லாம் போகாது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. டைட்டாக இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எந்த பூச்சியும் போகாதுங்க உள்ள. பார்த்தீங்களா, ரொம்ப வந்து ஃபேஸு இல்லாதவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஆப்டடாக இருக்கும். ஃபேஸு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வீடு நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆனால் இது ரொம்ப அழகாக காம்பேக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இதை வந்து வாங்கியிருந்தோம். இதோட ரேட் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் 500 ரூபா இல்லை, அதாவது 499 ரூபா மட்டும்தான். சரிங்களா, இவ்வளோதாங்க வீட்டு பொருள் வந்து நம்ம வாங்கியிருக்கோம்.
என்னென்னு ஒரு வாட்டிக்கு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு காட்டிடுறேன்.